நக்மாவா இது? ஆளே அடையாளம் தெரியாம இப்படி மாறிட்டாங்க. 90ஸ்கள்ல சிறகில்லாத தேவதையா வலம் வந்தவங்கள்ல முதன்மையானவங்க நடிகை நக்மா. 1994வது வருஷம் வெளியான காதலன் படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானாங்க. அடுத்த படமே தமிழ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைஞ்சு நடிச்சாங்க. பாட்ஷாவுல ஆட்டோவுல உட்கார்ந்து ரஜினி கூட அவங்க பேசக்கூடிய காட்சிகள் இன்னைக்கும் ரசிகர்களுக்கு ஃபேவரட். ரகசிய போலீஸ், லவ் பேர்ட்ஸ், மேட்டுக்குடி, பிஸ்தா அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. 90கள்ல ஆதிக்கம் செலுத்தின நக்மா 2001ல வெளியான அஜித்தோட சிட்டிசன் படத்துல சிபிஐ அதிகாரியா மிரட்டி இருப்பாங்க. நாயர் அப்படின்னு அவங்க கூப்பிடக்கூடிய குரல்ல அத்தனை கம்பீரம் இருக்கும். கடைசியா அவங்க தமிழ்ல நடிச்ச படமும் அதுதான். அதுக்கு பின்னாடி அவங்கள வெள்ளித்திரையில பார்க்கவே முடியாம போயிடுச்சு. 2008க்கு பின்னாடி அவங்க சினிமாவுல நடிக்கிறத தவிர்த்துட்டாங்க. நக்மாவோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தாய் சீமா மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் நடிகைகள் ஜோதிகா, ரோஷினி. தந்தை வேறுபட்டாலும் இன்னைக்கும் சகோதரிகள் 3 பேரும் பாசம் மாறாம ஒன்னாதான் இருக்காங்க. இதுக்கிடையில நக்மாவோட தற்போதைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. நடிகர் சூர்யா, நடிகை ஜோதிகா தம்பதியோட பொண்ணு தியா படிச்ச ஸ்கூல்ல அவங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இத பத்தின புகைப்படங்கள் அப்புறம் வீடியோவை ஜோதிகா அப்புறம் சூர்யா 2 பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காங்க. சூர்யா, ஜோதிகாவோட மகள் பட்டம் வாங்கின புகைப்படங்கள் தான் சோஷியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. தன்னோட மகள் பத்தி ஜோதிகா வெளியிட்ட பதிவுல, இப்போ எங்களுக்கு பெருமையா இருக்கு. உன்னோட முடிவுகள் எப்பவுமே உன்னோட நம்பிக்கையை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கட்டும். பயத்த கிடையாது. உன்னோட அம்மா அப்பாவோட வாழ்த்துக்கள் உனக்கு எப்பவுமே இருக்குதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில நடிகை நக்மாவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த புகைப்படங்களை நக்மா தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்கள்லயும் பகிர்ந்திருக்காங்க. இத பார்த்ததும் நக்மாவா இது அப்படின்னு ரசிகர்கள் ஆச்சரியமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.